ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் தான் பார்க்க போகிறோம். அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் இதெல்லாம் ஃபுல் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்மை, இந்த என்டர் த பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா போயிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் கொடுத்துட்ட பிறகு வித்ட்ரா வந்து கொடுத்துக்குங்க. வித்ட்ரா கொடுத்த உடனே சக்ஸஸ்ன்னு வந்து காமிச்சிச்சு பாருங்கள். இப்போ போய் வித்ட்ராவில் போயிட்டு வித்ட்ரா ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ்ன்னு வரும். அந்த ப்ராசஸ் டைமிங் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆகிடும். அப்படி ஆகலன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆகிடும். எனக்கு வந்து இப்போ வித்ட்ரா ஆகிடுச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ன்னு எனக்கு காமிச்சிச்சு. இப்போ வந்து நான் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த டிடிஎஸ் 18% போயிட்டு மித்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது 410 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரிஜிஸ்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஈஸி தான். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக அந்த காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓடிபியை. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர்னு வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் ஆப்னு கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்போம். இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நான் சொல்கிறேன்னு வந்து யாரும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இது ஏபிகே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு இது பண்ண முடியாது. இது வந்து ஏபிகே ஃபைல் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டன் கொடுத்துங்க. டன் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொடுத்த யூசர் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பல கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு எம்ஐ பவர் பேங்க் பற்றி, அது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ரீசார்ஜ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் உங்கள் அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் எல்லாமே கேட்கும். நான் வந்து இப்போ வந்து யூபிஐ சூஸ் பண்ணிட்டு ஃபோன்பே வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகிடும் ஃபோன்பேக்கு. அந்த ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி உங்கள் யூபிஐ பின்னு கேட்கும். ஓகே, அந்த பின் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு பேமெண்ட் ஓகே ஆன பிறகு உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து வந்துச்சு பாருங்கள் ரீடைரக்ட் ஆகி. இப்போ யூபிஐ பின் போட போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாங்காக தான் தெரியும். வெயிட் பண்ணுங்கள், யூபிஐ பின் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ யூபிஐ பின் போட்டால் லோடிங் ஆகுது பாருங்கள். பேமெண்ட் பெய்டு 400 சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வருது. டன் கொடுத்துங்க. டன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த சைட்டுக்கே வந்துடும். பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. பேக் டு ஹோம் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 அமௌண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 400 இது ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இது வந்து யூஸ்டு பவர் பேங்க் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து பவர் பேங்க் 1 இருக்குது. பவர் பேங்க் 6, 12, 24 எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்தந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாரி மாறும். இது வந்து அவர்லி பார்த்திங்கன்னா ₹1.16 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வரும். இது வந்து 399 வந்து பிளானோட ஃபுல் அமௌண்ட் வந்து 399. அதுக்கேற்ற மாரி மாறும். இது வந்து அறிவு கன்ஃபார்ம். இது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் கொடுத்துங்க. இல்லைனா வேறு பேக் செலக்ட் பண்ணுறதா அதை செலக்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த சேட்டை பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் யூஸ்டு சீரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். 399 அவர்லி பார்த்திங்கன்னா ₹1.16 வரும்.
டெய்லி பார்த்தீங்கன்னா ரூ. 27 கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு வரும். அதேமாரி தான் எல்லாமே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பும் எல்லாமே அதே தான், சேம் தான். ஹோம்க்கு வந்தோடனே 1 ஹவரில் வந்து 1.16 சென்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ வந்து ₹1.16 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டுன்னு இருக்கும்ல, அது 1 ஹவர் வந்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணி நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டை. ஒரு நாளைக்கு வந்து 27 எவ்வளோ சம்திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள்.